நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இறைவன்கிட்ட நம்ம எளிதில் நெருங்கிடலாம், ஆனால் ஏனோ தெரியல நம்மளால் நெருங்க முடியல இல்லையா? அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா, அதில் முதலாவதாக நிற்கிறது பயம். இரண்டாவது அப்படின்னு பார்த்தா நம்பிக்கையின்மை. மூன்றாவது பார்த்தா அந்த அன்பு அப்படிங்கிறது மனசில் இல்லாமல் போகிறது. இந்த மூணு பெரும் காரணங்களும் பார்த்திங்க அப்படின்னா நம்மை இறைவனை நெருங்க விடாமல் தடுத்து விடுகிறது. அதில் முதலாவதாக சொன்னது பார்த்தோன்னா இந்த பயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ பயம்னா ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ கடவுளை பார்த்தா கையில் ஆயுதங்கள் வைத்திருக்கிறார் அப்படி இப்படின்னு ஒரு உருவத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு கடவுள்னாவே தண்டிக்கக்கூடியவர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனப்பான்மையானது நம்ம மனதுக்குள்ளே ஆழமாக வேரூன்றிட்டதன் காரணமாக கோயிலுக்கு போய் வழிபட்டால் கூட மனசில் பயத்தோடு தான் வழிபடுறவங்க நிறைய பேர். அதனால தான் அவங்களால இறைவனை நெருங்கவே முடிவதில்லை. கேட்டதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அளவில் நிற்கிறாங்களே தவிர, அந்த இறைசக்தி உணரக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது அவர்களிடம் இல்லாமல் போனதற்கான காரணம் என்னன்னா, மனதில் இருக்கக்கூடிய பயம். பொதுவாகவே நம்ம வழிபடக்கூடிய எந்த சாமியும் பயத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் அல்ல, மாறாக தீமையை அளிக்கக்கூடியவர்கள். நம் மனதில் இருக்கக்கூடிய தீமையை போக்கக்கூடியவர்கள் தான் நமது தெய்வங்கள். அதனால் எப்பவுமே மனதில் பயம் இல்லாமல் நம்ம இறைவனை வழிபடணும். அதுதான் முதல்ல. அடுத்து நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்பிக்கை அப்படின்னு சொன்னோம்னா, சில பேர் இறைவன் இருக்கிறார்னு உறுதியாக நம்புவாங்க, சில பேர் இல்லைன்னு உறுதியாக நம்புவாங்க. ஒரு சிலர் இருக்காங்க இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தால் இது நடந்திருக்கணும்ல, இல்லைன்னா இப்படி நடந்திருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு குழப்பம் எப்பொழுதுமே அவர்கள் மனதிற்குள் எழுந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா அவங்களாலையும் நிம்மதியாக இறைவனை வழிபட முடியாது. எந்த காலத்திலும் அவர்கள் இறைவனை ஒரு முழுமையாக சரணடைதல் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு அவங்க போக முடியாமல் இருக்கிற காரணத்தினால தான் அவர்களால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. அதே போல் இந்த மனதில் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், பெரும்பாலும் இந்த அன்பு குடிகொண்டிருக்கின்ற இடத்தில் இறைவன் இருப்பார். எந்த இடமா இருந்தாலும் சரிதான். அன்புனா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், அந்த இரக்கம், கருணை இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உறைவிடமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அந்த அன்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அது சக ஜீவராசிகளாக இருக்கட்டும் அல்லது சக உயிரினங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருளின் மீது அன்பு வைக்கக்கூடிய தன்மை இல்லாதவர்கள் இறைவனை எளிதில் உணர்ந்து கொள்ள முடியாது. இறைவனை எளிதில் உணர்ந்து கொள்ள முடியாது. அதே போல் இதெல்லாம் சேர்ந்தால் போல ஆணவம் அப்படிங்கிற ஒரு தன்மை, அந்த ஆணவம் அப்படிங்கிறது தனக்குள்ளே இருக்குது அப்படின்னா அவர்களால் இறைவனை நெருங்கக்கூட முடியாது, இறைவனை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியாது. ஏன்னா தான் அப்படிங்கிற அகந்தை அவர்களுக்கு இருக்கும். என்னால் தான் எல்லாம் முடிகிறது, நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆணவம் அவர்களிடம் இருப்பதின் காரணமாக இறைவனை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. அப்போ இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆணவம் கண்மம் மாயையிலிருந்து விடுபட்டு வர வேண்டும். அப்படிங்கும் போது அந்த சரணடைதல், பூரண சரணாகதி அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது கண்டிப்பாக அந்த மும்மலங்களிலிருந்து நாம் விடுபட்டு வெளியே வரும்போது இறைவனின் இருப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இறைவனை நம்முள் பார்க்க வேண்டுமா, பிறரில் பார்க்க வேண்டுமா? ரொம்ப எளிதான கேள்வி. இறைவனை நாம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டால் முதலில் நம்முள் பார்க்க வேண்டும். நாமே இறைவன் தான் அப்படிங்கிற தாற்பயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்புறமா பிறரில் இறைவனை காண முடியும், பிற எல்லா ஜீவன்களிலும் காண முடியும். அதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். இன்றைய காலகட்டத்தில் கடவுளை பிறரின் வடிவாகவே பார்த்து பார்த்து அப்படியே பழகிவிட்டதின் காரணமாகவோ என்னவோ நம்மால் நம்மை இறைவன் என்பதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. நாமே இறைவன் தான். சொல்லப்போனால் உண்மையை உணர்ந்தவர்களுக்கு, தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், அவ்வளோதான். நம்ம இயல்பான வாழ்க்கை ஏன் இப்படி ஆனோம் அப்படின்னு தெரியல. நம்ம எதற்காக இப்போ ஆன்மீகம் அப்படிங்கிறது எந்த திசையை நோக்கி போகுது அப்படிங்கிறதும் தெரியல.
பிறர் வடிவில் நீங்கள் இறைவனை காண்கின்றீர்கள் என்றால் உங்களில் எதிரில் இருக்கக்கூடிய அனைவரும் இறைவனை, எல்லா ஜீவராசிகளும் இறைவனை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஏக்கம், எப்படியாச்சும் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க முடியாதா, யாராச்சும் ஆசீர்வாதம் பண்ணி என் நிலைமை மாறிவிடாதா, என் கஷ்டத்தை யாராவது நான் சொல்லாமல் அவர்கள் சொல்லிவிட மாட்டார்களா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் எதிர்காலத்தை ஒருத்தர் சொல்கிறார் அப்படிங்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? இல்லை உன் கஷ்டத்தை நீ இவ்வளோலாம் கஷ்டப்படுற அப்படிங்கிறத சொன்னதுமே உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் மாறிட போதா? இல்லை அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு பண்ண போகிறாங்களா? எந்த அதிசயமாக இருந்தாலும் இறைவன் பார்த்து நடத்தி வைத்தால் மட்டுமே உண்டானது. உனக்கு விதிக்கப்பட்டது உனக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டும். இந்த வாழ்க்கையோட ரகசியம் அப்படிங்கிறது உன்னுள் இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து, நீயே இறைவன் என்பதை உணர்ந்து இறைவனை சரணடைதல் அப்படிங்கிறதே நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு. அதை விட்டுட்டு பார்க்குறவங்க எல்லாருமே இறைவன் அப்படிங்கிறத மறந்துட்டு யாராவது ஒருத்தரை மட்டும் குறிப்பிட்டு இறைவனாக நினைத்து கொண்டு அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்பது, அவர்கள் செய்கைகளையெல்லாம் நம்புவது அப்படிங்கிறதெல்லாம் விசித்திரமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நான் குறையெல்லாம் கூறவில்லை. உண்மையாக ஆன்மீக தத்துவத்தின்படி நாமே இறைவன்தான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் சிவம் இருக்கிறார், உங்களுக்குள் பெருமாள் இருக்கின்றார், உங்களுக்குள் நீங்கள் வணங்குகின்ற அம்மன் இருக்கின்றார். எல்லாமே இறைவன் என்பவர் ஒருவர் தான். இருந்தாலும் நம்ம பல வடிவங்களில் வழிபடுறதுனால நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன கடவுளை வழிபடுறீங்களோ அவர் உங்களுக்குள்ள அந்த ஜீவனாக இருக்கின்றார். அதை உணர்ந்தால் நீங்களே இறைவன் தான். அதுக்கு தான் நல்ல குருமார்களிடம் உபதேசம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் காட்டுகின்ற பாதையில் செல்லும் பொழுது நாம் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் நம்மளோட எதிர்காலத்தை கணித்து கூறுவதன் மூலமாக மட்டும் அல்லது கூறுவதனை நாம் கேட்பதால் மட்டும் எதுவும் மாறிவிடப் போகிறதான எதுவும் மாறப்போகிறதில்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் ஆன்மீகம் சார்ந்து நிறைய தாத்பரியங்களை உணர்ந்து கொள்ள வேண்டியதற்கு, இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம், இந்த மனிதனின் தோற்றம், மிருகங்களின் தோற்றம், தாவரங்களின் தோற்றம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதெல்லாம் நம்ம எப்போ உணர்ந்துக்க போகிறோம்? இப்படி போய் மாயையில் சிக்கிக்கிட்டு பிறர் சொல்வதை கேட்டு அவர் முன்னால் கூனி குறுகி என் கஷ்டத்தை சொல்கிறேன்னு சொன்னதுமே அது மாறிட போதா அப்படின்னா, இறைவனால் எழுதப்பட்டது உங்களுக்கு என்னவோ அது நடந்தே தீரும். அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, ஞானம் பெற்ற ஆசிரியரிடம் செல்லுங்கள், ஞானமடைந்த ஆசிரியரை தேடி செல்லுங்கள், அந்த குருவை தேடி செல்லுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே கை கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். எப்போவுமே மாயை நம்மளை சூழ்ந்து கொண்டே இருக்கும்னு நம்ம பல விஷயங்களில் சொல்லியிருப்போம். மாயை நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கும், பார்ப்பதையெல்லாம் உண்மை போலவே நம்ப வைக்கும். அப்போ ஒருத்தர் நம்மை தவறாக வழிநடத்த வேண்டும், நம்மை தவறாக வழிநடத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு சில விஷயங்களை செய்யும் போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் 1000 முறை யோசிக்க வேண்டும். அதை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் 1000 முறை யோசிக்க வேண்டும். உங்களுள் இருக்கின்ற இறைவனிடம் கேட்க வேண்டும், இது உண்மையா பொய்யா என்று. தெளிவான சிந்தனையில் இறைவனை தேட வேண்டும். தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, தெளிவான சிந்தனையுடன் தான் நீங்கள் இறைவனை தேட வேண்டும். புறத்தே தேடாதீர்கள். நமது சமூகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அகத்தேடல் சம்பந்தப்பட்ட சமூகமாக இருந்திருக்கிறது. நமது தமிழ் சமூகம் அகத்தேடல் சம்பந்தமான சமுதாயமாகவே இருந்து வந்திருக்கிறது, இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கும்போது உங்களுக்குள்ளான தேடுதல் வேட்கை தான் அதிகமாகணுமே தவிர, புறத்தே அப்படின்ட்டு பிறர் ஒருத்தரின் மூலமாக மட்டும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்குள் இருக்கின்ற இறைவனை தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது சாத்தியமற்றதாக ஆகிறது. ஏன்னா மாயையால் சூழப்பட்டு அந்த இறைவனை பற்றிய சிந்தனை இல்லாமல் ஆகிவிடுகின்றோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. நம்ம இறைவன் பேசுவதை கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, ஏன்னா நிறைய பேத்துக்கு இந்த ஒரு சந்தேகம் அல்லது ஒரு எண்ணம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது அல்லவா? கடவுள் கடவுள் என்று சொல்கிறார்கள், கடவுள் நேரில் காட்சி தருவதில்லை, கடவுள் இருப்பதை உணர முடியவில்லை, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்பப்படும். அந்த வகையில் குறைந்தபட்சம் கடவுள் இருப்பதை உணர்வதற்கு அல்லது கடவுள் பேசுவதை கேட்பதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்குறோம். நிறைய தாந்திரீக முறைகள் எல்லாம் சொல்லப்படும் கடவுள் இருப்பை உணர்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த அளவுக்கெல்லாம் போக வேண்டாம். எப்போவுமே ஆன்மீக வழியில்
இயற்கையாக நமக்கு இறைவன் கொடுத்த அந்த ஆற்றல்களை உணர்ந்து கொள்வதன் மூலமாக இறைவன் இருப்பை உணர்ந்து கொள்ளலாம், அல்லது அவர் பேசுகிறத வந்து நம்மளால் கேட்க முடியும். அதை முயற்சி செய்தால் போதுமானது. தாந்திரீக பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். சரி, அப்படி ஆன்மீக வழியிலேயே நம்ம இறைவன் பேசுவதை உணர்ந்து கொள்வதற்கு என்ன அடிப்படையான விஷயங்கள் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே தேவை அமைதியான சலனமற்ற மனது அப்படின்னு சொல்லக்கூடியது. சலனமற்ற மனது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிந்த நீரோடை போல் இருக்கின்ற எண்ணங்கள் இருக்கின்ற மனது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக அங்கே இறைவன் இருப்பை உணர முடியும். அப்படி ஒரு மனநிலை நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா இறைவன் இருப்பை உணர முடியும். அவர் பேசுவதை கேட்கணும் அப்படிங்கும்போது அந்த நிசப்தம், நம்ம சொன்ன அந்த அமைதியான நிலை இருக்கிறதல்லவா, அந்த அமைதியான நிலையில் மனது ஒருநிலைப்பட்ட நிலையுடன் பொறுமையாக இந்த பஞ்சபூத இயக்கங்கள் இருக்கிறதல்லவா, இந்த பூமி சுழல்கிறது, நமக்கு தெரியும் நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாம் பஞ்சபூத கூறுகளால் ஆனது அப்படிங்கிறத உணர்ந்து காற்று பேசுவதை அல்லது இந்த வெப்பம் சுடுவதை இதையெல்லாம் வந்து இயல்பாக எப்படி நடக்கிறதோ அதே போல் நாம் உணர்ந்து கேட்கும் பொழுது, இந்த இயற்கை கொஞ்சி விளையாடுவதை நாம் கேட்கும் பொழுது அந்த இயற்கையின் மொழியை புரிந்து கொள்ளும் போது அது இறைவனின் மொழியாக இருக்கும். அது இறைவனின் மொழியாக இருக்கும். அப்பொழுது அவர் பேசுவதை நம்மால் உணர முடியும். ரொம்ப எளிமையாகவோ அல்லது குழப்பமாக இருந்தால் தெளிவாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. மனது அமைதியான நிலையில் ஒருநிலைப்படுத்தப்பட்ட அந்த மனதுடன் அமைதியாக அமர்ந்து காற்று வீசுவதின் சத்தத்தை உங்களால் உணர முடிகிறது, கேட்க முடிகிறதுனா இறைவன் பேசுவதை உங்களால் உணர முடியும், கேட்க முடியும். அமைதியான அன்பான சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம் என்றால் கண்டிப்பாக இறைவன் நமக்கு காட்சியளிப்பார். அவர் பேசுறது, அவர் செய்யறது, அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதையெல்லாம் நம்மால் உணர முடியும். இது சொல்லுவாங்க, இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அமைதியாக எந்திரிச்சு தியானத்தில் உட்காரும்போது உங்களுக்குள்ளே நடக்கின்ற இயக்கங்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் உங்களுக்குள்ளே இருக்கின்ற இயக்கங்களை எல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள்னா இந்த பிரபஞ்ச இயக்கத்தையும் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த பிரபஞ்ச இயக்கத்தை உணர்ந்து கொள்கிறீர்கள் என்றால், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இறைவனின் இருப்பையும் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள தாற்பயம். அப்போ நம்ம கடைபிடிக்க வேண்டியது பொறுமை, அமைதி அப்படிங்கிற அந்த விஷயம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் பொறுமையாக கேட்டிங்கன்னா இதோட உள்ளார்ந்த அர்த்தமானது உங்களுக்கு தெரிய வரும். மௌனம், அமைதி, நிசப்தம் இந்த மாதிரி பல வார்த்தைகளால் கூறப்பட்டாலும் அது உணர்த்தும் பொருள் என்னவோ ஒன்றாகத்தான் இருக்கும். உங்களால் மௌனமாக இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டால் அதற்கான பதிலை நீங்கள் தான் கூற வேண்டும். குறைந்தது 1 மணி நேரத்திற்காவது மௌனமாக இருக்க முடியுமானா இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் ரொம்ப கடினமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மௌன விரதம் அப்படிங்கிறது நம்ம பெரியவங்க நமக்கு உபதேசித்து சென்றிருக்கிறார்கள். நம் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை பெரும் அளவு வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படின்னா அந்த மௌன விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 நேரம் சாப்பிடாமல் இருங்க, 2 நேரம் சாப்பிடாமல் இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா உடலோட இயக்கம் வந்து மிகவும் சீராகும் அப்படின்னு சொல்லப்படும். அதே போல தான் இந்த மௌன விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தொடர்ந்து மௌனமாக இருக்க உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும், அதே போல் உங்களுடைய அந்த ஆற்றலின் அளவு வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம இயல்பாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பல பேருடன் வாக்குவாதம் செய்து ஒரு விஷயத்தை புரிய வைக்க முடியவில்லை என்றாலும் கூட உங்கள் மௌனம் பலருக்கு அதன் விடையை கூறும். அது பெரும்பாலும் நிறைய பேர்த்துக்கு அந்த மௌனம் அப்படிங்கிறதோட ஆற்றல் தெரிவதே இல்லை. வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு ஒரு முறையோ அந்த மௌனம் விரதம் இருத்தல் அப்படிங்கிறது சிறப்பு இல்லையா. முடிந்த அளவுக்கு ஒரு மணி நேரமாவது மௌன விரதம் இருந்து பாருங்கள், அதோட ஆற்றலே வேறு அளவில் இருக்கும். இப்போ இந்த மௌனம் அப்படிங்கிறது தனிமை அப்படிங்கிறதையும் ரெண்டையும் ஒன்று சேர பார்க்கும் பொழுது ரெண்டுமே பெரிய ஆற்றல் வாய்ந்தது. தனிமை தான் இந்த பிரபஞ்சத்தை பற்றி நமக்கு உணர்த்தும். தனிமை தான் வாழ்க்கை எத்தகையது என்று யோசிக்க வைக்கும்.
தனிமைதான் எட்டி பிடிக்க முடியாத அளவிற்கு சில விஷயங்களை எட்டி பிடிக்க வைக்கும், நம்மை பற்றி உணர்ந்து கொள்ள வைக்கும், நாம் யார் என்று சிந்திக்க வைக்கும். இதுபோல பல ஆற்றல் எதற்கு உண்டு என்றால் தனிமைக்கு உண்டு. அதே போல மௌனத்திற்கு பெரிய அளவிலான சக்தி உண்டு. தொடர்ந்து நீங்கள் மௌனமாக இருக்கும் பொழுது, கண்ணை மூடி மௌனமாக இருக்கும் பொழுது, மௌனம் என்றால் எந்த பேச்சு இல்லாமல் இருத்தல் அல்ல. அந்த பேச்சு இல்லாமல் போகும்போது ஒருநிலைப்பட்ட மனது எந்த சப்தத்தையும் உங்கள் காதுகளின் வாயிலாக ஏற்றுக்கொள்ளாது. அந்த சப்தங்களை ஏற்றுக்கொள்ளாத போது எதுவுமே அற்ற நிலை, அதாவது நான் வாழ்கின்றேன் என்ற அந்த உணர்விலிருந்து அது விடுபட்டு போகின்றது. அது படைப்பை தாண்டிய சில ரகசியங்களை உங்களுக்காக எடுத்து கூறுவதற்காக தயாராக இருக்கும். அந்த மௌனம் அப்படிங்கிற ஒரு விஷயம். பொருட்களை பார்த்து வாயை மூடி மட்டும் மௌனமாக இருப்பது அதன் அர்த்தம் அல்ல. தனியாக அமர்ந்த நிலையில் மௌனமாக இருப்பதனால் நம் மனது அமைதியாகிறது. சலனமில்லாத மனது, அதிலும் ஓசை இருக்கக்கூடாது. அந்த ஓசையும் நம் காதுகளில் கேட்கக்கூடாது. மனது பேசக்கூடாது. அது ரொம்ப கடினம் என்றாலும் அந்த நிலை வரும் பொழுது நாம் ஏற்கனவே கூறியது போல அந்த அமைதி அப்படிங்கிறது நிலவும் போது தன்னை மறக்கின்ற நிலைக்கு நாம் ஆளாகின்றோம். தன்னை மறந்த நிலையில் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற அந்த பெரிய கோட்பாடையும் நாம் மறக்கின்றோம். அதையும் மீறி நம்முள் இருக்கின்ற சக்திகளையும் மறக்க துணிகின்றோம். நாம் யார் என்பதை அறிய துடிக்கின்றோம். இது எல்லாத்திற்கும் அடிப்படையாக இருப்பது இந்த மௌனம் என்ற ஒன்றுதான். அதன் பொருட்டே மௌன விரதம் இருந்து பாருங்கள், மௌன விரதம் இருந்து பாருங்கள் என்று நமது முன்னோர்கள் நமக்கு அறிவுறுத்தி சென்றிருக்கிறார்கள். உடலில் ஆற்றல் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் மனதின் சிரத்தன்மையும் மனதின் திடத்தன்மையும் அந்த மௌனத்தின் வாயிலாக அதிகரிக்கின்றது. இப்போ நிறைய பேர் தவம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அதிசய சக்திகள் கிடைக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில் இந்த மௌனம் தொடர்ந்து இருக்கும்போது அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு சக்தி அதிகமாகும். தொடர்ந்து பேசும்போது பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் மந்திரமே. அப்போ அதை தொடர்ந்து பேசும்போது, விரயம் செய்யும் போது அதற்கு ஆற்றல் இல்லாமல் போய்விடுகிறது. தொடர்ந்து மௌனமாக இருந்து நாம் பேசுகின்ற முதல் வார்த்தைக்கு எப்பொழுதுமே வீரியம் அதிகம். அது மிகவும் சக்தி படைத்ததாக இருக்கும். நான் முடிந்தவரை அமைதியாக மௌனமாக இருந்து பழகுங்கள். நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த மௌனம் அதற்கு கை கொடுக்கும் என்றால் அதில் மாற்றுக்கருத்து ஏதும் இருப்பதில்லை. கண்டிப்பாக பலனுள்ளதாக இருக்கும். நம்மளுக்கு இந்த வேண்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, இறைவன்கிட்ட போய் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நிர்பந்தம் ஏற்படும். நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். அதாவது மற்றவங்கள பார்த்து நமக்கு நினைக்க தோணாது, நம்ம மனது சொல்லும் இந்த நேரத்தில் இது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அதை வேண்டும் அப்படின்ட்டு இறைவன்கிட்ட கேட்க போகிறோம் அப்படின்னா அதை எப்படி கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம போய் இறைவன்கிட்ட லஞ்சமாக கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன் அப்படின்லாம் எதுவுமே கேட்க வேண்டாம். தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ நீங்கள் யாரை வழிபட்டாலும் சரி, எந்த கடவுளை நீங்கள் வழிபட்டாலும் சரி, இப்போ விநாயக பெருமானாக இருக்கலாம், லக்ஷ்மி தேவியாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், விஷ்ணுவாக இருக்கலாம், இல்லை ஆஞ்சநேயராக இருக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் எந்த வடிவத்தில் இறைவனை வழிபட்டாலும் சரி, ஒரே ஒரு விஷயம் தேவை. நீங்கள் வேண்டுதல் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேண்டுதலின் மீது அதீத நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். இது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் மனசு ஆழமாக சொல்லணும். ஒரு இடத்துல இது உனக்கு தவறாக போகுது அப்படிங்கிற உங்கள் மனசு உங்களுக்கு சுட்டி காமிச்சதுன்னா கூட அந்த வேண்டுதல் வேண்டாம். தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம மனதிற்கு ரொம்ப தெளிவாக தெரியும், இறைவன் சில விஷயங்களை நம்முள் இருந்து உணர்த்தி கொண்டே இருப்பார். இது உனக்கு வேணும், இதுக்கு உனக்கு வேண்டாம், இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்ம தான் இறைவன் வேற எங்கேயோ இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் திருப்பியும் போய் அவர்கிட்டயே போய் இது எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே நம்ம சொல்ல வரதுக்கு வரலாம். எப்படி வேண்டணும் ரொம்ப முக்கியம். அப்படி தான் எப்படி வேண்டணும். காலையில் 4:30 மணிக்கெல்லாம் அப்படியே காலையில் எந்திரிச்சு குளிர்ந்த நீரில் குளிச்சிடணும். உடம்பு அப்படியே சிலிர்ந்துருக்கும். மனது அப்படியே ஒருநிலைப்பட்ட மாதிரி உங்களுக்கு தோணும். மற்ற எண்ணங்கள்லாம் இருக்காது. அந்த நேரத்தில் சத்தம் இருக்காது, நிசப்தமாக இருக்கும். அந்த நேரத்தில் அமைதியாக தியானத்தில் உட்காந்து அப்படி உங்களுக்கு அந்த தியானமானது கை கூடக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா, அப்போ அந்த ஆள் மனசில் உங்களுக்கு எண்ணம் இருக்கிறது இல்லவா, என்ன நடக்கணும் அப்படின்னு அந்த எண்ணத்தை உருவேற்றுங்கள், அதற்கு உருவம் கொடுங்கள். இப்படியெல்லாம் நடந்தால் இப்படி இருக்கும், எனக்கு இது தேவைப்படுகிறது அப்படிங்கிறத உள்ளார்ந்து இறைவனுடன் அங்கே உட்காந்து பேசுங்க. அந்த விஷயத்தை உங்கள் மனசு ஆழ்ந்து நம்ப வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி வேண்டும் போது
அதை நீங்கள் இறைவனிடம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு அந்த வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது, அல்லது அது நடந்தால் நல்லா இருக்கும்னு இறைவன் தீர்மானித்தால் அந்த விஷயத்தை உங்களுக்கு தயங்காமல் எவ்வளவு விரைவாக தர முடியுமோ அவ்வளவு விரைவாக இறைவன் தருவார். எந்த இடத்துல தவறாயிடுது அப்படின்னா, உங்கள் ஆள் மனசில் சொல்லும் இது வந்தால் தப்பாக போயிடும், இது நடந்தால் தப்பாக போயிடும்னு தெரியும். இருந்தாலும் மற்றவர்களுக்காக, ஒரு ஆடம்பரத்திற்காக, நம்முடைய தேவைகளுக்காக ஒரு விஷயத்தை இறைவனிடம் கேட்கும் போது அதுவும் நடக்கும். ஆனால் வாழ்க்கையில் அது பிரச்சனையாக முடிந்துவிடும். அப்போ நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம மனசு சொல்லும், அதுவும் ஆள் மனசு சொல்லும். அந்த விஷயத்தை மட்டும் இறைவனிடம் வேண்டுதலாக வையுங்கள். அதை எப்படி வைக்கணும்? உண்மையான நம்பிக்கையுடன், இது நடந்தே தீரும், உன்னிடம் நான் கேட்கின்றேன், இது நடந்தே தீரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையுடன் இறைவனிடம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக நடக்கும். இறைவனிடம் போய் அந்த வேண்டுதலை வைக்கும் போது இது நடக்குமோ நடக்காதோ, அவங்க சொன்னாங்க நான் போய் கேட்குறேன், எல்லா கோயிலையும் கேட்டேன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான அந்த தடுமாற்றம் இல்லாமல், ஐயா உன்னை சரணடைந்தேன், ஈசனே உன்னை சரணடைந்தேன், பெருமாளே உன்னை சரணடைந்தேன், நீதான் இதற்கு வழி, நீதான் இதை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற ஆழ்மையான அது ஒரு நம்பிக்கையுடன் இறைவனிடம் நீங்கள் போய் கேட்கிறீர்கள். அப்படிங்கும்போது கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார்கள். இந்த இயற்கையானது அதற்கான வழிகளை உங்களுக்கு காட்டும். அதே போல் உங்களுக்கு அந்த வரத்தை கொடுக்கும். இந்த இயற்கை என்று நாம் சொல்கின்றோம், அதுவே கடவுளாகவும் இருக்கிறது, பஞ்சபூதங்களாகவும் இருக்கிறார்கள் அல்லவா? அப்போ அதன் மூலமாக நம்ம ஆழ்ந்த நம்பிக்கையுடன் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது நம் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும். அது எதுவாயினும் சரி, உங்களுக்கு தேவையான எதுவாயினும் சரி, தகுதியறிந்து கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களும், அது உங்களுக்கானதாக ஏற்புடையதாக இருக்கின்ற எல்லா விஷயங்களும் நீங்கள் கேட்டவாறே கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உண்மையான நம்பிக்கையுடன், அதாவது சரணடைதல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த சரணடைந்த மனதுடன் நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பாக நடக்கும். நண்பர்களே, வேண்டுதலை இனி இப்படி வைத்து பாருங்கள், கட்டாயமாக உங்களுக்கு எல்லா பலன்களும் கைமேல் கிடைக்கும். அதை விடுத்துட்டு எனக்கு இதை தந்தேன்னா உனக்கு 2 தேங்காய் உடைக்கிறேன், எனக்கு இதை தந்தேன்னா நான் உனக்கு 100 ரூபாய் உண்டியலில் போடுறேன், உண்டியல்லாம் காசு போட வேணாங்க, தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அங்கே இருக்க 4 ஏழைப்பாளையங்களுக்கு வயிற்று பசியில் இருக்காங்கன்னா நீங்கள் உண்டியலில் போடுற காசை கொண்டு போய் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது, அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுங்க, தப்பு கிடையாது. நீங்கள் இறைவனுக்கு நேரடியாக உதவி செய்கிறீங்க. அங்கே உண்டியலில் போட்டு யாரோ ஒருத்தர் எடுத்து இறைவனுக்கு செய்யணும். இங்கே பக்கத்தில் கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கு இல்லை, அரிசி வாங்கி கொடுங்க, பருப்பு வாங்கி கொடுங்க, இல்லை பணத்தை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கங்கன்னு சொல்லுங்கள். இறைவனுக்கு நேரடியாக உதவக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு அவர் நல்குகிறார். அதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இறைவனோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நண்பர்களே, கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய பெயர் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு. இது எல்லாம் நடக்கணும் அப்படின்னா அடிப்படையில் நம்மக்கிட்ட இருக்க ஒரு குணமானது மாற வேண்டும். சாதாரணமாக நினச்சிடாதீங்க, அந்த குணம் மாறுச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்சமானது எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். அது என்ன குணம் அப்படின்னு தான் பார்க்க இருக்கோம். பெரும்பாலும் இன்றைய காலகட்டத்தில் கூட நம்மளுக்கு ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னா, எப்பவும் வாங்குறவங்களாக நம்ம இருக்கோம், அதுதான் பிரச்சனை, வேறு எதுவுமே கிடையாது. நம்ம எவ்வளவு பொருள் படைத்தவர்களாக இருந்தாலும் கை நீட்டி வாங்கக்கூடிய அந்த தன்மையானது நமக்கு வந்துவிட்டதின் காரணத்தினால் நம் மனதிலும் நிம்மதி இருப்பதில்லை. இன்னும் வேண்டும் வேண்டும் என்ற எண்ணத்தில் அடுத்த நிலையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணமே இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ என்ன குணம் அடிப்படையில் தேவைன்னா, நான் கொடுக்க வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு வர வேண்டும். வாங்குபவரை விட கொடுப்பவர் தலை சிறந்தவர், அப்படித்தானே? நம்மளோட பாஷையிலேயே எடுத்துக்கலாமே. ஒரு பொருளை யாசகமாக பெறுகிறீர்கள் அப்படிங்கும்போது நம்மளே ஒரு இடத்துல வச்சுக்கோங்க, அந்த யாசகம் கொடுப்பவர் அப்படிங்கிறவரை ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இந்த ரெண்டில் நீங்கள் யாராக இருக்கணும்னு ஆசைப்படணும் அப்படிங்கிறது தான் மனித மனதின் தெளிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்மளுக்கு பொன் பொருள் சேர்க்கை, நீங்கள் எது ஆசைப்படுறீங்களோ சேரணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம், கொடுக்க வேண்டும் என்ற மனது உங்களுக்குள் உண்டாகாத பட்சத்தில் எதையும் எளிதில் அடைய முடியாது. இது பொன் பொருளுக்கு மட்டுமல்ல, சந்தோஷத்துக்கும் கூட. சந்தோஷத்துக்கும் கூடன்னு எப்படி நம்மளால் சொல்ல முடியும்? இப்போ ஒருத்தருக்கு போய் நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க, பசியில் இருக்கவருக்கு சாப்பாடு கொடுக்கும்போது சாப்பிட்டதுமே அவர் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கிறாரா? கிடையாதுல்ல. அதை பார்க்கக்கூடிய நமக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகும் இல்லையா? வெளியே காட்டிக்க மாட்டோம், ஆனால் பெரிய ஆனந்தமானது உண்டாகும்.
அதே போல் யாருக்காவது ஒரு உதவி செய்கிறீர்கள், கைமாறு பார்க்காத உதவி, அவர் திரும்பி செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணமெல்லாம் இல்லாமல் நம்ம போய் உதவி செய்கின்றோம். அப்போ உதவியை பெறுபவர் ஆனந்தமாக இருக்கிறார் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியுமா? கிடையாது. உதவி செய்த நீங்களும் ஆனந்தமாக இருக்கிறீர்கள். அப்போ தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சமானது உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். எப்படி? உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் கொடுக்கும். ஏதாவது வழியில் இறைவன் உங்களுக்கு அதை கொடுப்பார். ஏன்னா நீங்கள் மற்றவங்கள்லாம் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் நான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு இறைவன் கொடுப்பார். ஆனால் அந்த மனநிலை யாருக்குமே வர்றதில்லை. எங்கேயாச்சும் வந்துட்டு யாராச்சும் ஏதாச்சும் கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்க நிலையிலேயே நம்ம இருக்கிறனால நம்ம சொல்கிற இந்த பாரம்பரியம் பண்பாடு எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம். கையேந்தி நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம். மனதுலேயும் நிம்மதி இல்லை, பொருளும் பத்தாதுங்கிற அந்த பற்றாக்குறை மனதோடையே வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் பிரச்சனை. அதனால் எப்போவுமே நம்ம இந்த பாரத பூமிக்கே உண்டான அந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும், இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனம் வேண்டும். அப்படி இருந்தால் இறைவன் உங்களுக்கு அனைத்தையுமே உங்களுக்கு சாதகமாகவே மாற்றி தருவார். இந்த பிரபஞ்சமானது நீங்கள் கேட்பதை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ரொம்ப சின்ன விஷயந்தான், ஆனால் யோசிச்சு பாருங்கள், இதோட உண்மை உங்களுக்கு புரியும். இந்த ஒரு 6 விஷயத்தை நீங்கள் கடைபிடித்து வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் துன்பம் கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அப்படிங்கிறதா இந்த பதிவு. அது என்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வாக்கியங்களை உங்கள் வாழ்க்கையில் உணர்ற வரணும். இது வெறும் வார்த்தையாக தான் இருக்கும். ஒரு முறை இதை உணர்ந்துட்டீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஆமாம் இது உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அப்போ தான் இதை நம்மளால் ஏற்றுக்கொள்ளவும் முடியும். இல்லைன்னா வெளியே இருந்து பார்க்கும்போது சொல்வதற்கு எளிது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மனதானது கருதி கொள்ளும். ஆனால் அனுபவ ரீதியாக உணர்ந்து விட்டால் பின்னர் இதுதான் உண்மை என்பதை நம் மனது உளமாற ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும். அதில் முதலாவது, இந்த ஒரு விஷயத்தை கடைபிடித்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் துன்பம் அப்படிங்கிறதே இருக்காது அப்படின்னு சொன்னோன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறைவனை சரணாகதி அடைந்தவர்களுக்கு துன்பம் இன்பம் என்பது ஏதுமில்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு கஷ்டம் வந்தது, போய் சாமிக்கிட்ட வேண்டுறோம், சந்தோஷம் வந்தது, சாமியை நினைக்காமல் இருக்கோம், இந்த மாதிரிலாம் இல்லாமல் சரணாகதி எது நடந்தாலும் நீயே அப்படின்ட்டு அவர் பாதத்தில் எல்லாத்தையுமே ஒப்பு கொடுத்துட்டோம். அப்படிங்கும்போது நமக்கு இன்ப துன்பம் அப்படிங்கிற அந்த வேறுபாடு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ரெண்டாவது, எந்த சூழ்நிலையிலும் கோபப்படுவதையோ முன்கோபப்படுவதையோ தவிர்த்து கொண்டோம் அப்படிங்கும்போது, அதாவது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி துன்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிகழாது. பெரும்பாலுமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அவசரப்படுறனால நம்ம பொறுமை இழப்பதன் காரணமாகவே வருகிறது. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டல்லவா? அப்போ பொறுமையை சோதிச்சுக்கிட்டே இருந்தால் கோபம் வராதா அப்படின்னு கேட்போம். கோபம் வந்ததுன்னா பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை வந்ததுன்னா அது தொடர்ந்து கவலைகள் துன்பம் எல்லாமே வந்துடும். கோபப்படுறது நம்ம உடலுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த கோபப்படுதலை தவிர்த்து கொள்வோம். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே போல் வாழ்க்கையில் ஏதாவது நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது அந்த தப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மையானது நமக்கு இருக்க வேண்டும். நாம் தவறு செய்தாலும் அது தவறு தான் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை அடைந்து விட்டால் நமக்கு துன்பம் அப்படிங்கிறது ஏது இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல தான் உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுது, சத்தியம் அப்படிங்கிறது வந்துடுது. எந்த இடத்துல சத்தியமானது நிலைத்திருக்கிறதோ அந்த இடத்தில் துன்பத்திற்கு வேலை இல்லை. அவ்வாறு இருந்தாலும் அதை இறைவன் அப்படியே போக்கி விடுவார் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இன்னைக்கு 10 ரூபா காசு கிடைக்குது, நாளைக்கு 100 ரூபா காசு கிடைக்குது, அதுக்கு அடுத்த நாள் திருப்பியும் 10 ரூபா தான் கிடைக்குதுன்னா நேற்று 100 ரூபா கிடைச்சதே இன்னைக்கு 10 ரூபா தான் கிடைச்சிருக்கேன்னு அங்கலாய்ப்பு படுறதுக்கு பதிலாக இன்று இறைவன் இதை கொடுத்திருக்கின்றார் நம் வாழ்க்கையை வாழ்வதற்குன்ட்டு அந்த மன நிறைவு அப்படின்னு சொல்லக்கூடியது, கிடைத்ததை வைத்து அடையக்கூடிய மன நிறைவு அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படிங்கும் போது, அதாவது போதும் என்ற மனம் அது இருக்கிறது அப்படிங்கும் போது வாழ்க்கையில் எந்த நேரத்திலையும் துன்பம் அப்படிங்கிறது நம்மை நெருங்கவே நெருங்காது அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், பிற ஜீவன்கள் பிற உயிர்களின் மீது இரக்கம் காட்டுதல்.
அவங்க துன்பப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க மீது வந்துட்டு இரக்கம் காட்டுதல் அப்படிங்கிறது மிக உயரிய சிந்தனை. அது வந்து இறைவனுக்கே உள்ள குணம். அந்த குணம் உங்களிடம் வந்து விடுகிறது அப்படின்னா இறைவன் உங்களுக்கு பக்கபலகமாக இருந்து உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை அவரே முன்னின்று தடுத்து விடுவார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிறரை வந்துட்டு மன்னிக்க பழக கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்மளும் தவறு செய்வோம், அதே போல் பிறரும் தெரியாமல் தவறு செய்கிறார்கள் அப்படின்னா அதையே நினைத்து கொண்டிருத்தல் அப்படிங்கிறது அது ஒரு தவறான முன்னுதாரணமாகிவிடும். அதை மன்னிக்கக்கூடிய தன்மையை பெற்றவர்களாயின் கண்டிப்பாக அவர்கள் தெய்வத்துடன் ஒப்பிடப்படுவார்கள். இப்போ நம்ம சொன்ன இந்த ஒரு 6 குணம் வந்துட்டு உங்களிடம் இருக்கிறது அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதுலேயும் குறிப்பாக சரணாகதி அப்படிங்கிற அந்த தத்துவத்தோட பொருள் உணர்ந்து இறைவனிடம் நம்மை ஒப்பு கொடுத்து விடும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் இன்ப துன்பங்களுக்கு இடமில்லை. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சாதாரணமாக வந்துட போவது இல்லை. இதை கேட்கும்போது வாக்கியமாக தெரியும். உங்கள் வாழ்க்கையில் அதை உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் இப்போ நம்ம சொன்னதில் இருக்கக்கூடிய உண்மை பொருள் விளங்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இதை உணர்ந்திருந்தீங்க அப்படிங்கும்போது இது சரிதான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா வாழ்க்கையில் கடைபிடித்து வாருங்கள். மென்மேலும் வளர எல்லாமல் அந்த இறைவனை வேண்டிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பிடித்திருந்தனா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.